comparing people and things. ஸோ அது கேட்குறதுக்கு நெகட்டிவாக இருக்குல்ல, பட் இன் ஜென்ரல் நம்ம சில விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போது அது அப்போது அந்த காலத்துலலாம் அப்படி இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே கம்பேரிசன் தானே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எப்படி எந்த இடத்துல people and things நம்ம கம்பேர் பண்ணி எந்த மாதிரி comparative adjectives யூஸ் பண்ணி இதை பெட்டராக இங்கிலீஷ் பேசலான்னு கற்றுக்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so comparative adjectives அப்படின்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணலாம்? They are used to compare a person or thing with another. அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கோ இல்லை ஒரு திங் வித் another திங், நம்ம இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போது நம்ம கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். டு கம்பேர் அ பர்சன் ஆர் திங் வித் இட் செல்ஃப் அட் அன் அதர் டைம். ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், ஆர் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சராக இருக்கலாம், மோஸ்ட்டாக பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். After comparative adjectives, than is often used. ஸோ than என்ற அந்த வார்த்தை வந்து நம்ம ரொம்ப ரெகுலராக ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஃபார் கம்பேரிங் people and things. So with comparative adjectives. Okay, examples என்னென்னு பார்க்கலாம். I am happier than I have ever been. ஸோ இங்கே வந்து ஹாப்பியர் வந்து உங்களோட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, பட் அங்கேயே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹாப்பியர். ஸோ யூஆர் சேயிங் மோர். ஸோ ஐ எம் மோர் ஹாப்பின்றதை வந்து ஐ எம் ஹாப்பியர் அப்படின்னு சொல்கிறீங்க, அண்ட் வி யூஸ் இட் வித் தேன். ஐ ஹவ் ஃபவுண்ட் அ பெட்டர் ஹோட்டல் வித் மோர் கம்ஃபர்டபுள் பெட்ஸ். அதாவது இப்போது நான் இங்கே இருக்கிற ஹோட்டலை விட நான் ஒரு பெட்டர் ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன், ஆர் நீங்கள் இருக்கிற ஹோட்டலை விட நான் பெட்டர் ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன், விச் எவர் கான்டெக்ட்ஸ் இட் கேன் பி, வித் மோர் கம்ஃபர்டபுள் பெட்ஸ். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் குட் ஹோட்டல், அ பெட்டர் ஹோட்டல் தென் வேர் யூர் அட், பட் அங்கே வந்து கம்ஃபர்டபுள் பெட்ஸும் இருக்குது, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது பெட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோர் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் தேன். There are more people going to university than ever before. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம மோர் அண்ட் தேன் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த கான்டெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பீப்புள் முன்னாடியை விட இப்போ நிறையா போகிறாங்க யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்கிற அந்த இடத்துல we are saying there are more people going to university than ever before. So that is the understanding. Okay, so much, many. இந்த மச் அண்ட் மெனியை வச்சு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மச் எங்கே யூஸ் பண்ணணும், மெனி எங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடலாம். ஸோ தெர் ஆர் மெனி மோர் பீப்புள் லிவிங் இன் பெங்களூர் தேன் சென்னை. இந்த இடத்துல நம்ம வந்து மெனி யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஷர்ட்ஸ் ஆர் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் த ஒன்ஸ் ஐ பாட். ஸோ இந்த இடத்துல நம்ம மச் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு இடத்துலையுமே நம்ம மோர் தான் சொல்கிறோம். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம மெனி சொல்கிறோம், பிகாஸ் பீப்புள் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இங்கே வந்து இட் கம்ஸ் இன் டு ப்ளே. ஓகே, ஸோ கவுண்ட் பண்ண போது நம்ம ஒரு நவுன் வந்து கவுண்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்க போது we say many because we are able to count them. much நம்ம இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல போது we are talking about money. money is usually ஒரு வேல்யூ இருக்குது மணிக்கு. 10 rupees, 20 rupees, 100, 50, 200. ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து how many money do you have அப்படின்னு கேட்க மாட்டோம். how many notes do you have doesn't make any sense. we only ask how much money do you have, do you have any money. that is the right context, correcta? so இந்த இடத்துல since we are talking about expense, expensive and money related, we say much because நம்மளால இந்த நவுனை கவுண்ட் பண்ண முடியாது. so many and much இங்கே யூஸ் பண்ணிட்டு we say more. it was much hotter in Thailand than in Maldives. again இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம much யூஸ் பண்ணிட்டு we say than. இங்கேயுமே வந்து we say than again. and hotter. hotterனா என்ன, they're talking about அந்த சிட்டியில் இருக்கிற ஆர் அந்த கண்ட்ரியில் இருக்கிற வெதரோட டெம்பரேச்சர். ஸோ வெதரோட டெம்பரேச்சருக்கு we can say it was 32 degrees Celsius, Fahrenheit. we can use all those comparatives. but
அகேன் ஹீட் வந்து நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் we can't say 4 heat. If I'm just going to say 32 degrees இருந்துச்சு, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் ட்ரைங் டு சே. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணிங்கன்னா யூஆர் சேயிங் இட் வாஸ் மச் ஹாட்டர், அதாவது இன்னமும் சூடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி சே மச் அண்ட் தென் வி யூஸ் கம்பேரிட்டிவ் தேன். அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷைன் 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா capshine.com இல்லை கேப்ஷைன் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30 day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே பார்க்குற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் ஆர் லைவ் கிளாஸஸ், மந்த்லி ட்ராக்கர் வச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உடனே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த 30 day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நாட் மச், அதாவது அவ்வளோ இல்லை அப்படின்னு ஒரு கம்பேரிசன். ஸோ நாட் மச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மை பிரதர் இஸ் நாட் மச் டாலர் தென் மீ, ஹீ இஸ்ன்ட் மச் மோர் இன்டெலிஜென்ட் ஐதர். ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறோம், அவன் அவ்வளோ டாலாகவும் இல்லை அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாகவும் இல்லைன்னு. யூஸ்வலாக வந்து இது ஒரு சிப்ளிங் ரைவல்ரி, கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஹீ இஸ் நாட் மச் டாலர் தேன் மீ, ஹீ இஸ்ன்ட் மச் மோர் இன்டெலிஜென்ட் ஐதர். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் we have created the sentence with not much and then than. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் யூசேஜ் ஆஃப் நாட் மச் டு சே தட் அவன் அவ்வளோ டாலாக இல்லை, ஆர் அவன் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லை, ஆர் அவன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது we can say not much. Okay, so next வந்து as something as. Okay, so you are as bad a singer as your friend. The resort was as crowded as ever. I am as good as Raj is. So in the மூணு கான்டெக்ட்ஸ்லையுமே நம்ம வந்து as something, that something can be a quality, that something can be like இங்கே வந்து crowdedன்னு சொல்கிறாங்க. ஸோ crowded or ஏதாவது ஒரு விஷயம் to compare to the other thing with an as. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ we are saying நீ எவ்வளோ உன் ஃப்ரெண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேட் சிங்கரோ யூ ஆர் த சேம் அப்படி தான் இங்கே மீன் பண்ணுறோம். ஸோ யூ ஆர் ஆஸ் பேட் அ சிங்கர் ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட். த ரிசார்ட் வாஸ் ஆஸ் க்ரௌடட் ஆஸ் எவர், அதாவது இருந்ததுலேயே வந்து மோசமான கூட்டம் வந்து இந்த ரிசார்ட்டில் இப்போ தான் இருந்திருக்கு அப்படின்னு we are trying to say. I am as good as Raj is. ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன், Raj is good, I am as good as him, that is I am equally good as Rajன்றது தான் இந்த இடத்துல ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து not as something as or not so dash as. ஸோ இந்த கான்டெக்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். The food wasn't as good as yesterday, was not. ஸோ இங்கே வந்து we are saying not as something as, கரெக்டா? ஸோ we are saying the food wasn't. ஸோ wasn't வந்து was not ஓட ஷார்ட் ஃபார்ம். ஸோ we are saying the food was not as good as yesterday. They are not as clever as they appear to be, or he is not so old as I thought. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலையுமே வந்து we are talking about a quality இல்லையா, ஒரு குட் கிளவர் அப்படின்னு நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். மூணாவது சென்டென்ஸில் வந்து நான் நினச்சத லெவலுக்கு அவ்வளோ ஓல்டாக இல்லை அவர் அப்படின்னு we are trying to say. So he is not so old as I thought. You can't say he is not as old as I thought. I mean, yeah, but then இங்கே வந்து you're trying to say that நீங்கள் ஆல்ரெடி வந்து யோசிச்சு வச்சுருக்கீங்க he is that old அப்படின்னு. So he is not so old as I thought. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை கேப்ஷைன் ஆப் டவுன்லோட் பண்ணி 30 day ஃப்ரீ ட்ரையல் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.